ஹலோ, குட் மார்னிங். நாமதேவர் சரித்திரம். விட்டலனுடைய பெருமை என்னவென்றால், தன்னை பக்தி பண்ணிய பக்தர்களோடு கலந்து பழகின மாதிரி வேறு எந்த தெய்வமும் கலந்து பழகினதில்லை. ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஹரி விட்டல என்று கூறும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தானும் ஒருவனாய் ஆடி பாடி மகிழ்ந்து உண்டு உறங்கி தாயாய் நண்பனாய் வேலைக்காரனாய் தெய்வமாய் குருவாய் அநேக லீலைகள் பண்ணியுள்ளான் பண்ணுவான். என்றைக்கு சாதுக்களை பற்றி நினைக்கிறோமோ சந்திக்கிறோமோ அவர்கள் கீர்த்தனைகளை பாடுகிறோமோ அன்றைய தினம் சுபதினம் என்பார்கள். இப்பொழுது நாமதேவர் சரித்திரத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்றால் நாமதேவரை தரிசிக்கப் போகிறோம் என்று அர்த்தம். அவர் எப்படி பாண்டுரங்கனை பாடினாரோ நர்த்தனம் பண்ணினாரோ, விட்டலன் எப்படி அவருடன் தோழமையுடன் இருந்தானோ, இதெல்லாம் நேருக்கு நேர் பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்படும். கிருஷ்ணன் கூடவே இருந்தவர் உத்தவர். நிழல் பிரிந்தாலும் பிரியும், உத்தவர் பிரியவே மாட்டார். உத்தவர் தேவகுருவிடம் படித்தவர். கிருஷ்ணனுக்கு உறவும் கூட, தோழனும் கூட, தாசனும் கூட. பகவான் சாப்பிட்ட மீதியை சாப்பிடுவார். கண்ணன் முதல் நாள் உடுத்தின்ற உடையை அடுத்த நாள் இவர் உடுத்திக் கொள்வார். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது வைதீக பக்தி. இதை பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் பிரேம பக்தி ஏற்படும். கண்ணன் என்றாலே பிரேம பக்திதான். கண்ணப்ப நாயனார் பண்ணியதும் பிரேம பக்தி. ஒரு ரிஷி பரதத்துவம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினார். எல்லா லோகத்துக்கும் போனார். அவர்களோ நாங்களும் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம், தெரிந்தால் சொல்லுங்கள் என்கிறார்கள். ரிஷிகள் ஆசிரமத்திலும் இதே பதில்தான். ஆனால் ஒருவர் சுகமாய் அமர்ந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, நாரத ரிஷிதான். அவரிடம் கேட்க, பரதத்துவம் பிருந்தாவனத்தில் இருக்கிறது, அங்கே போனால் பார்க்கலாம் என்று கூற இவர் அங்கே செல்லுகிறார். ட்ரோய் ட்ரோய் என்று மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மாதிரி ஒரு இடைச்சேரி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. அவருக்கு எதுவும் சரியாக படவில்லை. அவர் நினைத்து வந்ததே வேற. இங்கேயா பரதத்துவம் இருக்கும் என்று பார்க்கிறார். செல்வச் சிறுமீர்கள் என்று ஆண்டாள் கூறுவது போல் ஒரு கோபிக்குட்டி குஞ்சலமாய் ஓடி வருகிறாள், பட்டுப்பாவாடையும் நீலதாவணியும் அணிந்து கொண்டு. அவர் ரிஷியை பார்த்து, தாத்தா, எதை தேடி வந்தீர்கள்? ஏன் கிளம்பி விட்டீர்கள்? எங்கள் கிராமத்துக்கு வந்துவிட்டு பாலாவது சாப்பிட்டு விட்டு போங்கள் என்கிறாள். அவரோ, பரதத்துவத்தை தேடி வந்தேன், அது இங்கு இல்லை, அதனால் கிளம்புகிறேன் என்றார். உடனே அவள், பரதத்துவமா, இதுவா பாருங்கள் என்று கூறி தன் தாவணி முடிச்சை அவிழ்க்க தொப்பென்று குதித்தான் நவநீத சோரன். கோபகோபியர்களின் அன்பு எதையும் எதிர்பாராதது. அவர்களுக்கு கண்ணன் தான் சகலமும். கண்ணனும் இவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவன். இந்த நிலை தனக்கு ஏற்பட வேண்டும் என்று உத்தவர் நினைத்து கண்ணனிடம் பிரார்த்தனை பண்ண உத்தவரே நாமதேவராக பிறந்தார் என்கிறது சரித்திரம். முதலில் பிரகலாதன், பிறகு அங்கதன், பிறகு உத்தவர், பிறகு நாமதேவர். பகவான் நரசிம்மர் பண்ணின கிருபைக்கு அவருக்கு சேவை பண்ண முடியவில்லையே என்ற தாபம் பிரகலாதனுக்கு இருந்தது. பிறகு அங்கதனாக வந்த பொழுது ராமனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஆனால் ராமன் அருகில் இருந்து இல்லை. யுவராஜனாக இருந்தாலும் லக்ஷ்மணன் அனுமனுக்கு கிடைத்த பாக்கியம் அங்கதனுக்கு இல்லை. அடுத்து உத்தவர், கிருஷ்ணன் கூடவே இருந்து சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஆனால் பிரேம பக்தி இல்லாததால் நாமதேவராக வந்தார். நாமதேவரின் பிறப்பு 2 விதமாக குறிப்பிடப்படுகிறது. நாமதேவர் 13ஆம் நூற்றாண்டு 1270வது வருடம். இவரது தந்தை தாம்சேட் ஒரு தையர் கலைஞர், தாயார் கோனாபாய். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஹிங்கோலி மாவட்டத்தில் உள்ள நர்சி பாமினி என்னும் கிராமத்தில் பிறந்தார்.
பிறகு இவர்கள் பண்டரிபுரத்துக்கு வந்துவிட்டார்கள். இரண்டாவது விதமாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பண்டரிபுரத்துக்கு வந்த கோனாபாய் விட்டலனிடம் பக்தனாய் உன் பெருமையை பாட ஒரு குழந்தையே வேண்டும் என்று கேட்க, சந்திரபாகா நதிக்கரையில் சிறு குழந்தையாக விட்டலன் நாமத்தை சொல்லிக்கொண்டே நாமதேவர் கிடைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. பண்டரிபுரம் 24x7 பஜனை நடக்கும் இடம். குழந்தை பஜனை கேட்டு வளர்ந்தது. தாம்சேட் கோனாபாய்க்கு இப்படி ஒரு குழந்தை கிடைத்ததில் ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண லீலைகளை சொல்லி சொல்லியே குழந்தையை வளர்த்தார்கள். கண்ணன் குளிக்கப்படுத்தும் பாட்டையும் யசோதா அம்மா கெஞ்சுவதையும் கேட்டு குழந்தை நாமதேவர் கைத்தட்டி ரசித்து சிரிப்பான். விட்டலனிடம் தோழமை உணர்வு கொண்டவர், விட்டலனை சாப்பிட வைத்தவர், அவனோடு சேர்ந்து சாப்பிட்டவர், பண்டரிபுரம் முழுவதும் விட்டலன் நாமத்தை நிரப்பியவர். இரவும் பகலும் நாம சங்கீர்த்தனம் செய்தவர் நாமதேவர். கிரகஸ்தன், பெரிய குடும்பம், ஏழ்மைதான். ஆனாலும் யார் வந்தாலும் வீட்டிற்கு சாப்பிட அழைத்து கொண்டு வந்து விடுவார். விட்டலன் இவர் குடும்பத்தை பார்த்து கொண்டான். சரித்திரம் தொடரும். Thank you. Have a good day.